பஞ்சாப் இந்து சபையோட முதன்மை தகவல் தொடர்பாளராகவும், ஓகேவா, பஞ்சாப் இந்து சபையோட முதன்மை தகவல் தொடர்பாளர், ஓகேவா, அப்படி இருந்தவர் தான் லால்சந்த். பின்னர் ஆரிய சமாஜத்தோட தலைவர்களில் ஒருவராக இருந்த லால்சந்த் அப்படின்றவர் சில நகராட்சிகளில் வகுப்புவாத அடிப்படைகளில் அமைக்கப்பட்டதை விளக்கியிருக்கிறார். சில நகராட்சிகளில் வகுப்புவாத அடிப்படைகளில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத விவரிக்கிறார். யார்? லால்சந்த். இவர் என்னவா இருந்திருக்காரு? பஞ்சாப் இந்து சபையில் முதன்மை தகவல் தொடர்பாளர் இருந்திருக்காரு. ஆரிய சமாஜத்தோட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தர் தான் இவரும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நகராட்சி உறுப்பினர்கள் நகராட்சி தலைவரது நகராட்சி தலைவரோட நாற்காலியில் உறுப்பினர்கள் வந்துட்டு வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிற்கிறாங்க, ஓகேவா. அப்படி நிற்கும்போது வலதுபுற வரிசையில் ஆரிய வர்க்கத்தை சார்ந்த பழைய ரிஷிகளின் வம்சாவளிகளும், இடதுபுற வரிசையில் இஸ்லாமோட பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்தாங்க. இவ்வாறு அமர்ந்ததன் மூலம் அவர்கள் நகராட்சியின் உறுப்பினர்களாக மட்டுமின்றி முகமதியவர்களாகவும் இந்துக்களாகவும் பிரிஞ்சிருந்தாங்கன்றதை லால்சந்த் சொல்கிறார், ஓகேவா.